துல்லியமாக மின்சாரத்தை சேமிக்கும் LG குளிர்சாதன பெட்டி நாடளாவிய அபார்ஸ் மற்றும் பை அபார்ஸிடமிருந்து. இணைந்திருக்கின்றோம். இன்றைய வணக்கம் தமிழொலியூடாக என்ன தலைப்பு பகுதி என்று பார்க்கின்ற பொழுது, இந்த குழந்தைகளுடைய வளர்ப்பு என்பது இன்று மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் குழந்தைகளை எப்படி வளர்க்கிறோம் என்பது பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கான ஒரு வளர்ச்சியிலே முக்கிய பங்காற்றுகிறது. ஆகவே குழந்தை வளர்ப்பு ஒரு அழகிய கலை என்று சொல்வார்கள். அதாவது நாங்கள் ஒன்றை விரும்பி செய்கின்றோம், அதாவது ஒரு விருப்பமான செயலை செய்கின்றோம் என்றால் அதில் நாங்கள் எவ்வளவு தூரம் ஆர்வமாக இருப்போம், அல்லது அதை எவ்வளவு தூரம் நாங்கள் வழி கொண்டு வருவோம், அல்லது எவ்வளவு தூரம் அதில் ஈடுபாடு காட்டுவோம் என்பது எல்லோருக்கும் தெரியும். எங்களுக்கு ஒரு பிடித்த விடயத்திலே, அல்லது பிடித்த ஒரு பாட்டு கேட்பதிலே, அல்லது பிடித்த ஒரு ஓவியத்தை வரைவதிலே, அல்லது பிடித்த ஒரு பாடலை பாடுவதிலே, அல்லது பிடித்த ஒரு நடனத்தை ஆடுவதிலே நாங்கள் எவ்வளவு ஈடுபாடு கொண்டு எங்களை பிடித்த துறையிலே நாங்கள் சாதிப்பதற்கு பலரும் முயற்சிப்போம். அதே போன்று இந்த குழந்தை வளர்ப்பு என்பதும் ஒரு கலை. ஆனால் இது எங்கள் எல்லோருக்கும் பலருக்கும் தொல்லைகளாக இருக்கிறது. பலர் குழந்தைகளை நாங்கள் தொல்லைகளாகத்தான் பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால் அவர்கள் செய்கின்ற அந்த குளப்படிகள் தான் அந்த காரணத்துக்கு முதன்மை பெறுகிறது. பல பெற்றோர்கள் சொல்லுகின்ற பிள்ளை இவனை வீட்டிலே வைத்து சமாளிக்க முடியவில்லை, அல்லது இவர்களுடைய அட்டகாசத்தை தாங்க முடியவில்லை, அல்லது இவர்கள் செய்கின்ற செயலை பொறுக்க முடியவில்லை என்று சொல்லி அவர்கள் புலம்புகிறார்கள். ஆனால் அறிஞர்கள் அல்லது ஆய்வாளர்கள் சொல்கின்ற விடயம், குழந்தை வெறும் பொம்மை அல்ல. குழந்தை என்பது அது உயிருள்ள ஒரு பொருள், அதாவது உயிருள்ளவர், ஒரு உயிருள்ள மனிதன். ஆகவே அந்த குழந்தை குளப்படி செய்யத்தான் செய்யும். ஓடும், ஆடும், பாடும், பாயும், அப்போ எல்லாவற்றையும் அது கலைகளையும் கொண்டிருப்பதுதான் குழந்தை. அவை நாங்கள் நினைப்பது போன்று குழந்தை ஒரு ஜடமாக இருந்தால் அது எப்படி குழந்தையாக முடியும்? அது ஒரு பொம்மையாகத்தான் இருக்க முடியும். அது ஒரு பொம்மைக்கு நீங்கள் குழந்தையை ஒப்பிட்டு குளப்படி இரு அடிக்கோணம் குளப்படி செய்கிறான் என்று சொல்லி நாங்கள் அதை விரட்டுவதனால் எந்த பிரயோசனம் இல்லை என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். குழந்தைகளை நாங்கள் குழந்தைகளாக சுதந்திரமாக அவர்களை என்ன செய்வது? அவர்களுடைய உணர்வுகளுக்கு நாங்கள் மதிப்பளிக்க வேண்டும். நாங்கள் சிறு வயதில் குழந்தைகளுக்கு எதை சொல்லிக் கொடுக்கிறோமோ அதுதான் அவர்களுடைய வளர்கின்ற பருவம் வரை அது வியாபித்திருக்கும். ஏன் சொல்வார்கள் பழமொழி உங்களுக்கு தெரியும், 5 விளையாதது 50 விளையுமா? முன்னோர்கள் சொல்லி இதுக்குத்தான் வைத்திருக்கிறார்கள். 5 வயதிலே இருக்கின்ற பழக்கம் தான் அந்த பிள்ளை 50 வயது வரை அதை கடைபிடிக்க போகிறது. நாங்கள் சிறு வயதில் பிள்ளைகளுக்கு முன்னாலே பொய்களை சொல்லி, அல்லது கூடாத வார்த்தைகளை பேசி, அல்லது குழந்தைகளுக்கு தகாத செயல்களை அவர்களுக்கு முன்னால் செய்தால் அதை பார்க்கின்ற குழந்தைகள் தாங்களும் அப்படி செய்தால் தான் நன்று, அல்லது செய்வதுதான் முறை என்று நினைத்துக் கொள்கிறார்கள். ஆகவே தொட்டிற்பழக்கம் சுடுகாடு வரை என்கின்ற இன்னொரு முதுமொழி பழமொழி இருக்கிறது. தொட்டிற்பழக்கம் சுடுகாடு வரை. நாங்கள் சிறு வயதில் பழக்குகின்ற பிள்ளைகளுக்கான பழக்கங்கள் தான் அவருடைய இறப்பு வரை தொடரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பழமொழிகள் எல்லாம் ஏன் சொல்லப்பட்டது என்றால் பிள்ளைகளுடைய வளர்ப்பிலே நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆகவே அந்த முக்கியத்துவத்தை நாங்கள் கொடுக்கிறோமா என்றால் இல்லை. பிள்ளைகள் இந்த 5 வயதுக்குள்ளே செய்கிற அட்டகாசங்கள் அனைத்துக்கும் நாங்கள் தடை போடுகிறோம். நான் உட்படத்தான் பல அப்பா அம்மாக்கள் இதைத்தான் செய்கிறோம். என்ன, பிள்ளை ஒன்றை முயற்சிக்கிறது என்றால் நாங்கள் விழுந்து விடுவாய், அது பிள்ளை ஒன்றை எடுத்து கீறுகிறது என்றால் அது ஒற்றை கிழிந்து விடும். இப்படி நாங்கள் தடைகளை போடுகிறோம். அந்த தடைகள் தான் அவர்களுடைய சாதனைகளுக்கு பெரும் தடைக்கற்களாக இருக்கிறது என்பது சொல்லப்பட்டிருக்கின்றது. அது நாங்கள் அதை புரிந்து கொண்டு அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவர்களுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் தூண்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய சொல்லாக நாங்கள் அறிவுரையாக சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆகவே 5 வயது வரை பிள்ளைகளை நாங்கள் சுயமாக விளையாடுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று இந்த ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். குழந்தை வளர்ப்பு தொடர்பிலே ஆய்வுகளை செய்து வெளியிடுகின்ற அறிஞர்கள் சொல்லுகின்ற தகவல், குழந்தையினுடைய அந்த மூளை வளர்ச்சி வீதம் 5 வயது வரை நிறைவாக இருக்குமாம். 5 வயதுக்கு பிற்பாடு இந்த செல்கள் எல்லாம் மாற்றமடைவது என்பது, அதாவது நரம்புகள் எல்லாம் செல்களாக மாற்றமடைகின்ற வயது இல்லை, அந்த 5க்குள் அவருடைய மூளை விருத்தி அந்த 5 வயதுக்குள் தான் நிறையவே இருக்க போகிறது. அதற்கு பிற்பாடு சாதாரணமான மனிதர்களாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள். அந்த 5 வயசுக்குள் பிள்ளை என்ன எல்லாம் கிரகிக்கிறதோ, என்ன எல்லாத்தையும் கற்றுக்கொள்கிறதோ அதுதான் அதனுடைய மூளையிலே இன்னும் ஞாபகங்களாக பதிந்திருக்க போகிறது. குழந்தைகளுடைய அந்த 5 வயது பருவத்திலே அவர்களை சுதந்திர பறவைகளாக விடுங்கள். அடிக்காதீர்கள், திட்டாதீர்கள், பேசாதீர்கள், அல்லது கட்டளை போடாதீர்கள். அவர்கள் என்ன செய்ய நினைக்கிறார்களோ அவர்களுக்கு அதை அன்பாக எடுத்துரையுங்கள். தவறு செய்கிறார்களா கூப்பிடுங்கள், இது செய்வது தவறு. பிள்ளைகள் கேட்க மாட்டார்கள், அடம் பிடிப்பார்கள், அழுவார்கள். நாங்கள் என்ன செய்கிறோம்? உடனடியாக தடி எடுத்து அடித்து அந்த அடியினுடைய நோவுக்காக வலிக்காக குழந்தை அமைதியாக இருக்கும். அந்த குழந்தை மீண்டும் அதே தவறைத்தான் செய்யும். அது எங்களுக்கு தெரியும். அடித்தும் பிரயோசனம் இல்லை, ஆனால் நாங்கள் அடிக்கிறோம். ஏன் அடிக்கிறோம்? அந்த வலியிலான பிள்ளை உணர்ந்து அந்த தவறை செய்யாது. ஆனால் அப்படி அல்ல. 5 வயசு வரை அந்த பிள்ளை எதையும் உணர்கின்ற தன்மை இருக்காது. தன்னுடைய சுதந்திரத்தை தான் யோசிக்கும். தான் விளையாட வேண்டும், அந்த பொருள் கிடைக்க வேண்டும், அது எப்படியாவது தான் சொல்றதை மற்றவர்கள் செய்ய வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாடு அவர்களுக்குள் இருக்கும். 5 வயது வரை நாங்கள் அந்த குழந்தைகளை என்ன சொல்வது,
கட்டுப்பாடுகள் இன்றி சுதந்திரங்கள் கொஞ்சம் கொடுத்து செல்லமாக அரவணைத்து அன்பான கட்டளைகளை கொடுப்போமாக இருந்தால் அவருடைய எதிர்காலம் சிறப்பிக்க வழி நன்றாகவே இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது. நாங்கள் பல வீடுகளிலே பார்க்கின்ற உண்மைகள், பிள்ளைகளுக்கு ஏதாவது தெரியவில்லை என்றால் அவர்களை அடித்து ஆக்கினை பண்ணி எழுது, சொல்லு, பேசு, அவர்கள் சொல்லுகிறார்கள் இவர்கள் சொல்கிறார்கள் என்று சொல்லி ஒப்பிடுகிறோம். நான் உட்பட அப்படித்தான். எங்களுடைய பிள்ளைகளை மற்ற பிள்ளைகளை பார்த்துட்டு நான் என்ன செய்கிறேன், அவர்களுக்கு இது தெரிகிறது உனக்கு இது தெரியவில்லை என்று நாங்கள் அழுத்துகிறோம், திணிக்கின்றோம். எங்களை எப்படியெல்லாம் பெற்றோர்கள் வளர்த்திருக்கிறார்கள் என்று நாங்கள் உணர்வது இல்லை. ஆகவே நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு என்ன வருகிறதோ அதை அந்த 5 வயசுக்குள் அவர்கள் ஒரு காரை வேண்டி கொடுக்கிறோம். அந்த காரை அந்த சில்லை கலட்டுகிறது, நட்டை கலட்டுகிறது. நாங்கள் என்ன செய்கிறோம், ஐயோ இவ்வளவு காசு கொடுத்து வேண்ட பொருளை இவன் உடைச்சிட்டான் அல்லது கலட்டிட்டான் பிச்சிட்டான் தான் சண்டை. ஆனா உண்மையில அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு, மூளை வளர்ச்சிக்கு அந்த பிள்ளை அதை கலட்டி ஆய்வு செய்து பார்த்து அது என்ன இருக்கிறது என்று அது பெற்றுக்கொள்வதுதான் சிறந்த ஒரு அனுபவம் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கைக்காக அமைந்திருக்கிறது. அதுபோல இந்த 5 வயசுக்குள்ளே இருக்கின்ற பிள்ளைகள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பெற்றோர்கள் நாங்கள் பதிலளிப்பதில் மழுப்புகிறோம். இந்த பிள்ளை ஒன்றை கேட்கிறது என்றால் அந்த கேள்விக்கு பதில் எங்களாலே சொல்ல முடியாது என்றால் அவருடைய கேள்வி அவ்வளவு தூரத்துக்கு விவேகமாக இருக்கும். ஏனென்றால் இப்பத்திய பிள்ளைகள், இப்பத்திய ஜெனரேஷன் பிள்ளைகள் அதுக்குரிய கேள்வி எங்களுக்கே பதில் சொல்ல முடியாது. நாங்கள் மழுப்பலாக ஒரு பதிலை சொல்லி தப்பி விடுகிறோம். ஆனால் அவர்களுக்கு அது ஒரு கேள்வியாக திருப்பி திருப்ப கேட்பார்கள். எங்களுக்கு சலிக்கும், சொல்ல முடியாத இடத்தில் பேசவும் அடிக்கின்ற நிலை கூட வரும். அதெல்லாம் தவறு என்று அந்த அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் இந்த குழந்தை என்னத்தை நாங்கள் அந்த சிறு வயதில் ஒரு சந்தேகத்தை கேட்கிறோம், அதை சரியாக சொல்லாவிட்டால் அப்பா இப்படித்தான் சொன்னவர், இதுதான் உண்மை என்று அது கடந்து இறந்த காலங்கள், நிகழ்காலங்கள், எதிர்காலங்கள் எல்லாம் இதைத்தான் அது ஞாபகம் வைத்திருக்கும். குழந்தையை நாங்கள் பேவருது சிறு வயதிலே விரட்டுகிறோம். அது எல்லாவற்றிலையும் நடக்கிற விஷயம். அந்த பிள்ளை சிறு வயதிலிருந்து பயப்பட தொடங்கி தன்னுடைய அறியாமை கால பருவங்கள் எல்லாம் இந்த பேய் என்று பயப்படுகிற காலம் இருக்கிறது. ஏனென்றால் அது நாங்கள் சொல்லிக் கொடுத்த எங்களுடைய செயல்தான் என்று சொல்லலாம். ஆகவே குழந்தை வளர்ப்பு என்பது மிகப்பெரிய கலை. அதை நாங்கள் ஒழுங்காக அந்த பிள்ளை வளர்ப்பது எங்கள் கையில் தான் இருக்கிறது. இல்லையா திவ்யா, உங்களுடைய கருத்து நீங்கள் உங்களுடைய பார்வைக்கும் தெரிந்திருக்கும் இந்த நிச்சயமாக அண்ணா. உண்மையிலேயே இந்த குழந்தைகள் கெட்டதை பேசுவதை விட கேட்டதை தான் பேசுவார்கள் என்று குறிப்பிடுவார்கள். ஏனென்று சொன்னால் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உடன் சூழலே பிள்ளைகள் பார்க்கின்ற விடயங்கள், கேட்கின்ற விடயங்களை தான் அவர்கள், ஏனென்று சொன்னால் அவர்கள் வெளி உலகத்தை பார்க்க முன்னர் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, தங்கை, அக்கா, அண்ணா என்று இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களின் செயற்பாடுகளை, ஏனென்று சொன்னால் அவர்களின் வாழ்க்கையிலே சந்திக்கின்ற முதல் உறவுகளாக அவர்கள் ஊடாடக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் செயற்பாடுகளை தான் அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆகவே முடிந்தவரை உங்களை முன்மாதிரியாக கொள்ளக்கூடிய குழந்தைகளுக்கு முன்னால் நீங்கள் இந்த தவறான வார்த்தைகளை பிரயோகித்து உங்கள் மனைவியை பேசுவது அல்லது உங்களினுடைய மனைவியை அடிப்பது அல்லது உங்களினுடைய என்னன்னு சொல்றது ஒரு தந்தையோ தாயோ ஏதாவது விடயங்களை கேட்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு முன்னால் ஒரு தவறான முன்மாதிரியாக நடந்து கொள்ளாதீர்கள். முடிந்தவரை உங்களினுடைய கோபங்கள், தாபங்கள் எதுவாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு முன்னால் அவற்றை செய்யாமல் இருப்பது நன்றாக இருக்கும். என்னன்னு சொன்னால் சில வேளை அது அவர்களினுடைய அடிமனதில் போய் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருப்பதுடன் உங்களுக்கான பிம்பத்தையும் அது குலைக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த குழந்தை வளர்ப்பு என்பது உண்மையிலே துசியனா குறிப்பிட்டிருப்பது போல ஒரு அழகிய கலை என்று சொல்லுவார்கள். ஏனென்று சொன்னால் இந்த ஒரு குழந்தை பருவம் என்பது பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு. அவர்களினுடைய பிள்ளைகளுக்கான வாழ்க்கையை, எதிர்காலத்தை ஒரு நல்ல சிறந்த முறையிலேயே அமைத்து கொடுப்பதாக இருக்கிறது. கட்டாயம் அது ஒரு நல்ல டிவி வாங்கி கொடுப்பதோ அல்லது நல்லா தூங்குறதுக்கு ஒரு பெட் வாங்கி கொடுக்கிறதோ அல்லது நல்ல நல்ல சாப்பாடுகளை கொடுக்கிறதோ அதுவும் இருக்குது. அது ஒரு புறம் இருந்தாலும் நீங்கள் முடிந்தவரை குழந்தைகளுடன் இருந்து பேசி அவர்களுடன் நேரம் செலவிடுவது. ஏன்னு சொன்னால் நீங்கள் இந்த வேகமான சூழலிலே இன்றைக்கு பெற்றோர்களுக்கு வேலை, இன்றைக்கு 2 பெற்றோர்களுமே ஒரு குடும்பத்திலே இலங்கை பொருளாதார நிலை சூழலிலே இரு பெற்றோர்கள் இருவருமே வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே குழந்தைகள் அங்கே தனித்து விடப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தொலைபேசிகளுடன் இன்றைக்கு நேரத்தை கழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். என்னன்னு சொன்னால் வீட்டில் அம்மாவுக்கு சில வேளை ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் லீவா இருக்கும், அன்றைக்கு பெரிய வேலை இருக்கும். என்னன்னு சொன்னா இவ்வளவு நாளும் அலுவலகத்துக்கு போயிட்டு வந்த உடுப்பை துவைக்க வேண்டியதா இருக்கும். அப்ப என்ன செய்வா, இருக்கிற பிரச்சனைக்குள்ள இவன் வேற குழப்படி செய்யறான்னு அந்த போனை தூக்கி கொடுக்கக்கூடியவாவா இருப்பா, இல்லாத அந்த போன்ல ஏதாவது வீடியோவை போட்டு விட்டுட்டு அந்த இப்ப என்னன்னு சொல்றது வெளிக்கள சூழல்ல இருக்கக்கூடிய விடயங்களை உள்வாங்கி அவதானித்து
கிரகித்து செய்யக்கூடிய பல்வேறு விடயங்கள் அந்த குழந்தைகளுக்கு இல்லாமல் போகிறது. ஒரு குழந்தையினுடைய மொழித்திறன் விருத்தி என்பது எங்கே வருகிறது என்று சொன்னால், அல்லது அவருடைய ஆளுமை விருத்தி எங்கே வருகிறது என்று சொன்னால், வெறுமனே அறைகளுக்குள் முடங்கி இருக்கும் போது அல்ல, அது ஒரு வெளிக்கள சூழலிலே ஒரு ஊடாட்டத்தை மற்றவர்களுடன் பேசும் பொழுது, தன்னுடைய சக நண்பர்களுடன் விளையாட்டுகளை பகிர்ந்து விளையாடும் போது, பெற்றோர்களுடன் பேசும் பொழுது, உரையாடும் போது இவ்வாறான நிலைமைகள் வரக்கூடியதாக இருக்கும். இந்த கற்றல் குறைபாடுகளாக இருக்கலாம், அல்லது இந்த ஓட்டிசம் என்று சொல்லக்கூடிய இந்த விடயங்களை பற்றியெல்லாம் நாங்கள் இந்த மருத்துவர்கள் கூறி கேள்விப்பட்டிருப்போம். ஒரு குறிப்பிட்ட வயது வரை ஒரு குழந்தை பேசாமல் இருக்கிறது என்று சொன்னால், சில வேளை இந்த ஊராக்கள் எல்லாம் சொல்லிவினோம், சரி அந்த கோயிலுக்கு ஒருக்கா கொண்டே பொங்கலை வையுங்கோ, இந்த கோயிலுக்கு, அது எல்லாம் ஒரு புறம். அது எங்களினுடைய மதம் சார்ந்த நம்பிக்கையாகவும், அது எங்களை படைத்த இறைவனுக்கு நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொருவரினுடைய நம்பிக்கையாக இருக்கின்ற பட்சத்திலே, இன்னொரு பக்கம் சில வேளை அது குழந்தை பிறப்பிலிருந்து ஓட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தையாக இருக்கலாம், அல்லது இந்த கற்றல் குறைபாடுகள் என்று சொல்லக்கூடிய டிஸ்லெக்சியாக இருக்கலாம், டிஸ்கல்குலியாவாக இருக்கலாம், டிஸ்ஆஸ்திரியான்னு சொல்லக்கூடிய பல்வேறு வகை கற்றல் குறைபாடுகள் கூட இருக்கிறது. இவை கூட இருக்கலாம். எனவே பெற்றோர்கள் முடிந்தவரை இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த குழந்தை 5 வருட காலப்பகுதிகளுக்குள் குறிப்பிட்ட வயது எல்லைக்குள் அது கதைக்கவில்லை என்று சொன்னால், அந்த குழந்தை தன்னுடைய செயற்பாடுகளிலே ஒரு மந்த செயற்பாட்டை காட்டுகிறது என்று சொன்னால், சில வேளைகளில் இந்த வகுப்புகளுக்கு முன்பள்ளிகளுக்கு சென்று விட்ட பின்னர் இந்த குழந்தைகள் எல்லாவற்றையும் செய்வார்கள், கணக்குகளை செய்ய முடியாதவர்களாக இருப்பார்கள். அந்த குறைபாட்டை சொல்வார்கள் டிஸ்கல்குலியான்னு சொல்வார்கள். என்னன்னு சொன்னால், அவர்களால் அந்த கணித செயல்முறைகளை மட்டும் செய்ய முடியாது, ஏனைய விடயங்களை அவர்கள் செய்வார்கள், நன்றாக வாசிப்பார்கள், நன்றாக பாடுவார்கள். ஆனா நாங்க என்ன யோசிப்போம், இதுக்கு கணக்கு வராது போல மக்கு என்று சொல்லி அடிக்கக்கூடியவர்களாக இருப்போம். எனவே சில வேளைகளில் அந்த குழந்தைகளின் உலகத்தில் அது வேறு பிரச்சனையாக கூட இருக்கலாம். இந்த டிஸ்லெக்சியான்னு சொல்லக்கூடியது இந்த வாசிப்பு குறைபாடுன்னு சொல்வார்கள். அவர்களுக்கு இப்ப நாங்கள் ஒரு கொப்பில லைன்ல நேரா தெரிகிற விடயங்கள் இந்த டிஸ்லெக்சியா குறைபாடுடைய குழந்தைகளுக்கு எவ்வாறாக தெரியும் என்று சொன்னால், அந்த ஒவ்வொரு எழுத்துக்களும் நடனம் ஆடுவது போல் அந்த லைனுக்கு மேல என்னவோ ஒரு விதத்துல இருப்பதாக தெரியக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த இவ்வாறான கற்றல் குறைபாடுகளும் சில வேளைகளில் அந்த குழந்தைகளுக்கு இருக்கலாம். இன்றைக்கு உலகத்திலே 34% குழந்தைகள் ஓட்டிசத்தினால் பாதிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு பக்கம் இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் இது அதிகமாக ஏற்படுகிறது என்று ஆய்வுகள் குறிப்பிடுகிறது. ஏனென்று சொன்னால், ஒரு தனித்து விடப்பட்ட சூழலிலே குழந்தைகள் வளர்க்கப்படுகிறார்கள். எனவே இவ்வாறான குறைபாடுகள் கூட ஏற்படுகிறது. எனவே உங்களினுடைய குழந்தை அந்த வயதிற்குரிய ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை காட்டவில்லை என்று சொன்னால், முடிந்தவரை இந்த நம்பிக்கைகள் ஒரு பக்கம், மத நம்பிக்கைகள் ஒரு பக்கம் இருக்கவரை அடித்து அவர்களை திட்டி அவ்வாறான செயற்பாடுகளை தவிர்த்து உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெற்று அந்த குறைபாடுகளை கவனித்துக் கொள்ள வேண்டும். இருக்கிற குழந்தைகள், நன்றாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல சூழலை உருவாக்கி வாசிப்பு பழக்க வழக்கங்களை அதிகரித்து அவர்களை சமூகத்திலே ஒரு நல்ல பிரஜைகளாக மாற்றுவதற்கான அடித்தளத்தை இந்த குடும்பங்கள் இட வேண்டும் என்பதனைத்தான் இன்றைய நாளுக்குரிய வணக்கம் தமிழொலியின் கோரிக்கையாக உங்களிடம் விடுத்துக்கொண்டு நாங்களும் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் என்றும் அன்புடன் திவ்யா விஜயபாஸ்கரன் மற்றும் குணம் துஷ்யந்தன். நன்றி நேயர்களே.